வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர், எழுத்தாளர், திராவிட இயக்க பேச்சாளர் தோழர் ஜீவ சகாப்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் இந்திரகுமார். வணக்கம். நடிகர் விஜய் அரசியல் வருகைக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா அவர் எல்லாத்துக்கும் கருத்து சொல்றது இல்ல, சம்பிரதாயமா கருத்து சொல்றது பிடிக்காத நபர் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பெரியார் குறித்த அவதூறுக்கெல்லாம் பதில் சொல்ல இன்றைக்கு எம்ஜிஆருடைய பிறந்த நாள். அதற்கு அவர் ஒரு கவிதை நடையில ஒரு வணக்க வாழ்த்து பாடல் ஒன்றை எழுதி அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கிறார். அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆர் வறுமையை வென்று அதற்கு பிறகு ஒரு பெரிய அதிசயத்தையே நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆர் அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறாருன்னு யாரோ கொடுத்த ஸ்கிரிப்ட் அவர் படிச்சிருக்கிறாரு, அப்படிதான் நான் பாக்குறேன். அவரிடம் வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இந்திரகுமார் மாதிரியான ஒரு இளம் செய்தியாளரிடம் உட்கார்ந்து எம்ஜிஆர் நிகழ்த்திய அதிசயம்னு உரையாட சொல்லுங்க. அவரை 10 நிமிஷம் உரையாட சொல்லுங்க. என்ன வேணாலும் பேசட்டும், அது அவருடைய கருத்து. எம்ஜிஆர் என்ன அதிசயம் நிகழ்த்தியாருன்னு அவங்களுக்கு அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருன்னே தெரியாது விஜய்க்கு. அவர் முதலமைச்சர் ஆனது அந்த காலகட்டம் என்ன, எந்த அடிப்படையில் அவர் அதிசயம் நிகழ்த்தினாரு. நான் எம்ஜிஆர் ஆதரிச்சே பேசட்டுங்கிறேன். நான் எம்ஜிஆர் ஆதரித்தே பேசட்டும், ஆனா தயவு செய்து ஏதாவது பேசுங்க. இந்த பார்த்திபன் மாதிரி நீங்க கூப்பிடும் போது பக்கத்துல இருப்பேனா தெரியாது, ஆனா கூப்பிடும் போது நான் கூப்பிடுங்க நான் பக்கத்துல இருப்பேங்கிற மாதிரி நீங்க எதையாவது பேசுங்க. உங்களுடைய கொள்கை வழிகாட்டி தலைவர் தந்தை பெரியாரு, அம்பேத்கர் அப்படின்னு சொன்னீங்க. ஆளுநரையே நீக்கணுங்கிறது எங்க கொள்கை, நாங்க இந்த திமுக மாதிரிலாம் எங்க கொள்கை சும்மா இப்படி பேசிட்டு பண்றவங்க கிடையாது அப்படின்னு வரவெல்லாம் திராவிட கொள்கையை இவர் தான் சரியா செய்வார் போலயப்பா, திராவிட கொள்கையை இப்ப பெரியார ஏத்துக்கிட்டாரப்பா, அப்ப அஞ்சலை அம்மான்னு மறைக்கப்பட்ட ஒரு தலைவரா வட தமிழகத்துல அடையாளம் காட்டுறாருன்னு எல்லாரும் இது பண்ணாங்க. கடைசியில பார்த்தா ஆளுநர்கிட்ட போய் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு பிரச்சனைனா பாருங்க அப்படிங்கிறாரு. சரி பாக்குறாருல, நான் ஆளுநரை பாத்துருக்கேன், அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணு யாரு, அந்த சார் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் 10 நிமிஷம் கொடுக்க வேண்டியதானே சார். இவர் சினிமா ஷூட்டிங்களோட அடுத்த அப்டேட் பிரஸ் மீட் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், அது அவங்க இஷ்டம். ஒரு அரசியல் களத்துக்கு வரீங்க, இங்க உள்ள திராவிட கட்சிகள் சரியில்லைன்னு சொல்றீங்க, பாஜகங்கிற பாசிசத்தையும் எதிர்க்கிறோம், அதை விட மோசமா இந்த பாயாசத்தை எதிர்க்கிறோம் நீங்க சொன்னீங்கல்ல. ஆளுநரை எதிர்க்க போறேன்ட்டு ஆளுநர்கிட்ட போய் எதிர்பார்த்து கொடுத்தீங்க, அது ஒரு கேள்வி. அப்புறம் பெரியாரை பத்தி இவ்வளவு தரக்குறைவா ஒரு மாதிரி அவமரியாதை செய்யும் விதமாக திட்டமிட்டு நாக்பூர் அசைன்மெண்ட் மாதிரி இங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு சொல்றதுக்கே. அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கும் போது அதுவும் அந்த சீமான் ஏற்கனவே உங்களை பஸ்ல ஏத்தி கொல்ல போறேன்னு சொன்னாரா இல்லையா? அடிபட்டு சாவ அப்படின்னாரு அநாகரிகமா. நமக்கு தெரிஞ்சு விஜயை இன்னைக்கு விமர்சனம் பண்றாங்க பல பேர், யாரும் இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணது கிடையாது. பாஜக விமர்சனம் பண்றவங்க யாரும் இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்றது கிடையாது, கருத்தியலா தான் எதிர்கொள்றோம். ஆனா சீமான் போன்றவர்கள் வேணும்னா உறவே அப்படிங்கிறதும், இல்லைன்னா நீ அடிபட்டு சாவடா அப்படின்னு பேசுறதும் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த மொழி, கண்ணியம், பண்பாடு அவ்வளவுதான். சரி, அது வேற டாபிக் இருக்கட்டும். நான் விஜய்கிட்ட கேக்குறது, உங்களுக்கு என்ன பெரியார் உங்க உங்க கட்சி தலைவர் பெரியாருட்டீங்க, அவரை பத்தி இவ்வளவு கேவலமா உண்மைக்கு மாறா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும் போது வாட் இஸ் திஸ் கூட ஒரு வரி உங்களால பேச முடியல. எடப்பாடி பழனிசாமி கூட ஆரியம் என்றால் என்ன, திராவிடம் என்றால் என்னன்னு ஏன் கேக்குறீங்க, படித்த அறிஞர்களிடம் கேளுங்க என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு 3 நாள் கழிச்சு யாரோ சொல்லி இருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, மறைந்த தலைவரை பத்தி பேசாதீங்கன்னு ஒரு வரியை விட்டுருக்காரு. பெரியார் மறைந்த தலைவரா அதிமுகவுக்கு? உங்க கட்சியினுடைய தலைவர் இல்லையா? அண்ணா திராவிடம் யாரு கேட்டா மறைந்த தலைவரா? மறைந்த தலைவர்னு யாருக்குமே தெரியாதா உலகத்துல? பெரியார் யாரு? அவருடைய அடையாளம் மறைந்த தலைவர் என்பதுதான் அவருடைய அடையாளமா? பெரியார் என்றால் தமிழரின் அடையாளம் இல்லையா? தமிழின் அடையாளம் இல்லையா? சுயமரியாதையின் அடையாளம் இல்லையா? திராவிட இயக்கத்தின் முன்னோடி இல்லையா? அந்த தலைவரை போய் மறைந்த தலைவர்ங்கிறாங்க. அவர் மறைந்த தலைவரை பத்தி எங்க, அதாவது தப்பா பேசாதீங்கன்னு கூட அவர் சொல்லல, மறைஞ்சிட்டாரு விட்டுருங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவருக்கு யாரோ எழுதி தந்திருக்கிறாங்க. என்னங்க செய்ய, ஸ்கிரிப்ட் ஒரே ஆளு எத்தனை பேருக்கு எழுதி தருவாங்க? ஒருத்தருக்கு பெரியாரை திட்ட சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க, இன்னொருத்தருக்கு பெரியார் தான் உன் தலைவர்னு சொல்லிக்கிட்டே இந்த பெரியாரிஸ்டுகள் ஓட்ட நீ வாங்கணும்னு ஒருத்தருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தர்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு லேட்டா எழுதி தராங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கிரிப்ட். சோ ஒரே ஸ்கிரிப்ட 3 பேருக்கு வேற வேற மாதிரி எழுதணும்னா அவருடைய மல்டி டேலண்டட் நீங்க இந்த நேரத்துல பாராட்டணும். அதுதான் இந்த பிரச்சனை. இந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் எம்ஜிஆரையும் தன்னையும் அவர் ஒருவேளை ஒரே இடத்துல இருந்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, அவருடைய அரசியல் மாநாட்டிலையும் சொன்னாரு,
கூத்தாடி கூத்தாடின்னு எனக்கு ஓரம் கட்டிட முடியாது அப்படின்றத அவரே சொல்றாரு. இப்ப வந்து எம்ஜிஆரும் அதே மாதிரி கூத்தாடின்ற அடையாளத்தை உடைச்சு காட்டினவர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தன்னையும் எம்ஜிஆரையும் அவர் வந்து நேர்மறையாக ஒப்புமைப்படுத்தி ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறார். எம்ஜிஆரும் விஜயும் ஒரே அளவீட்டில் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது அப்படித்தான் எம்ஜிஆர் வளர்ந்து வந்தாரா? எம்ஜிஆரும் இவரும் அரசியலிலும் சமம் கிடையாது, சினிமாலையும் சமம் கிடையாது. அதே சமயம் அந்த காலகட்டமும் இப்ப அந்த காலகட்டம் எதுவுலயுமே ஒரு ஒத்து வர மாட்டார். ரஜினிகாந்தே ஒத்து வர முடியலையேங்க. எம்ஜிஆருக்கு அடுத்த தலைமை ரஜினிகாந்த் ஒத்து வர முடியல. கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய சினிமா பாணியை அப்படியே எடுத்து அரசியல் பாணியையும் கிட்டத்தட்ட கைப்பற்ற முயன்ற விஜயகாந்தாலையும் எம்ஜிஆருடைய இடத்த முடியல. சோ அப்ப எம்ஜிஆருடைய இடம்ங்கிறதுங்க என்னவா இருக்குன்னா, எம்ஜிஆருடைய காலகட்டத்தோட பொருத்தி பார்க்கணும். எம்ஜிஆருடைய காலகட்டம் திருப்பி வராது. அன்னைக்கு இருந்த மக்கள் இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது, இன்னைக்கு இருக்கு. இதையெல்லாம் வைத்துதான் இன்றைய காலகட்டம். புரியுதுங்களா? அன்னைக்கு எம்ஜிஆர் அப்படின்னா இவங்களுக்கு யாருக்குமே எம்ஜிஆர்னா ரே கமிஷன் தெரியாது. ஆனா சர்க்காரியா கமிஷன் மட்டும் தான் தெரியும். ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு சோசியல் மீடியா இவ்வளவு அவேர்னஸ் கிடையாது. மழை பெய்யுது, கருணாநிதி ஆட்சியில மழை பெய்யாது, எம்ஜிஆர் ஆட்சினா நல்லா மழை பெய்யும். இப்படி எல்லாம் சொல்லி மக்களை நம்ப வச்சிருந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே கேள்வி விட்டுருக்கேன். நான் எம்ஜிஆர் ஆட்சி கிடையாது. இருந்தாலும் என்னுடைய காலகட்டத்துல எம்ஜிஆர் ஆட்சினா நல்லா மழை பெய்ஞ்சு மக்கள் நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஆமா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நீங்க மக்களை இன்னைக்கு உள்ள 18-20 வயசு இளைஞர்களை இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது. எம்ஜிஆருடைய கலருக்கு ஒரு ஓட்டு கிடைச்சிச்சு. வெள்ளையா இருக்காங்கன்னு ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதாவும் ராஜீவ்காந்தி வெள்ளையா இருக்காங்க போய் பார்ப்போம்னு சொல்லி போட்டாங்க. கலைஞர் பேச்ச கேட்க கூட்டம் வரும், எம்ஜிஆர் முகத்தை பார்க்க கூட்டம் வருங்குவாங்க. இன்னைக்கு எல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு யார் என்ன செஞ்சிருக்கிறாங்கிற அளவுக்கு விஷயங்கள்லாம் வந்துச்சு. அந்த மயக்கங்கள் இப்ப கிடையாது. ஆளுமைகளுக்கான மயக்கங்கள் வந்து இன்னைக்கு வந்து கிடையாது, மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, எம்ஜிஆருக்கு இருந்த கரிஷ்மாவும் விஜய்க்கு கிடையாது. பல பேர் அப்படி சொல்றாங்க, கிடையாது. எம்ஜிஆர் வந்து சினிமாலேயே அரசியலை வளர்த்தவர். இவர் சினிமால எதையுமே வளர்க்கல. கடைசியா அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு. கோட்ல கூட ஒரு ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் தான் நடிச்சாரு. எம்ஜிஆர்லாம் அப்படி ஒரு கேரக்டர் நடிக்கவே மாட்டார். கோட் படம் மாதிரி காதலியை வந்து கழுத்து இருக்கிற மாதிரி கேரக்டர்லாம் எம்ஜிஆர் சொன்னா தயாரிப்பாளர் அடிச்சே கொண்டுருவார். என் படத்துக்கு எப்படா கதை சொல்ற நீ? கதை நான் தாயையும் பெண்ணையும் மதிக்கிறவன் அப்படி. எம்ஜிஆர் உருவாக்கின பிம்பம் வேறங்க. ரஜினிகிட்ட இருந்தே வேறுபட்டவர். அவர் வேற மாதிரி. அவர் பட டைட்டிலே வேற மாதிரி இருக்கும். இதே கனி, தாயை காத்த தனையன், நீதிக்கு பின் பாசம், நீதிக்கு தலை வணங்கு, டைட்டிலே வேற மாதிரி இருக்கும். எங்கள் தங்கம் அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்ல, அவருடைய படங்கள் எல்லாமே 1954க்கு பிறகு திராவிட அரசியல் பேசு, திமுக அரசியல் பேசுச்சு, அண்ணாதான் தலைவர்னு பேசுச்சு. அப்படி பேசி வளர்ந்தவர் தான் 72ல கட்சி ஆரம்பிக்கிறார். இவங்க விஜய் வந்து கோட் பட ஷூட்டிங் முடிச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் வந்து திமுக பொருளாளரா இருந்தவர் கட்சி ஆரம்பிச்சாரு. ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, எம்ஜிஆர் விஜய் வினை மஞ்சுளாவோட ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அப்ப கட்சி ஆரம்பிச்சிருப்பா, ஆரம்பிக்கிறப்ப அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காருன்னு அவர் சொல்லல. இவர் வந்து கோட் பட ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்ப அடுத்த பட ஷூட்டிங், இப்ப கூட வந்து கீர்த்தி சுரேஷ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக முடியும், ஷூட்டிங்கு போக முடியல. இப்போ வரையும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட அவரால் நடத்த முடியல. ஏன்னா அங்க வந்து அவர் உட்கார்ந்து இருக்கணுங்க. 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதே விஜயால சாத்தியம் இல்ல. ஏன்னா அரசியல்னா என்னன்னு தெரியாது, மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியாது, நீதியரசர்கள், தேர்தல் கமிஷன், இந்த என்ன மாதிரி எக்ஸிகியூட்டிவ் பாடினா என்ன, லெஜிஸ்லேட்டிவ் பாடினா என்ன, போர்த் பில்லர்னா என்ன, திராவிட ஆட்சினா என்ன, ராஜமன்னார்கள் இப்பெல்லாம் பேசணும். அவருக்கு போர் அடிக்கும். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம், கீர்த்தி சுரேஷ் கல்யாணமோ இல்ல நயன்தாரா கல்யாணம், இவங்களுக்கு எல்லாம் போனா அவருக்கான விஷயம் அது. அவருக்கு உட்கார முடியல. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவரால் பாவம் கட்சி மீட்டிங்ல இதுவரை உட்கார முடியல. ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கிறார். இந்த நிலையில் தான் இவர் எம்ஜிஆருடன் தன்னை இணைத்துக் கொண்டு, எம்ஜிஆர் ஒரு கூத்தாடின்னு சொன்னாங்க, அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. நானும் வந்து எம்ஜிஆர் கூத்தாடினா கூத்தாடி கிடையாது. எம்ஜிஆர் கூத்தாடி கிடையாது. முகம்காட்டு ராமச்சந்திரா 30 லட்சம் வாக்குகள் விழுன்னு அண்ணா சொன்ன எம்ஜிஆர் எப்படி கூத்தாடி ஆவார்? அவர் முழுக்க திமுக கொடியை காமிச்சாரு, உதயசூரியன் பேர் வச்சுக்கிட்டாரு தனக்கு, அண்ணாவுடைய படத்தை காமிச்சாரு. அண்ணா என் தெய்வம்னே படம் எடுத்து ஒரு படம் ஷூட்டிங் நின்று போச்சு. ரத்தத்தின் ரத்தம் ஏதோ ஒரு படம் எடுத்து நின்று, அது பாக்கியராஜ் கடைசியில படம் எடுத்து அந்த ஷூட்டிங் எல்லாம் எடுத்து லதா வச்சு சீனை வச்சு எடுத்து போட்டு இது பண்ணாரு. அவசர போலீஸா இது ரகசிய போலீஸா ஒரு படம் எடுத்தாரு. அதனால அவருக்குலாம் வேற வரலாறு இருக்குங்க. உங்களுக்கு வந்து தொழிலாளி படத்துல தொழிலாளர்களின் உதயசூரியன் நீ அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அப்ப எம் ஆர் ராதா வந்து காங்கிரஸ் சப்போர்ட், இவர் திமுக காரர் எம்ஜிஆர். எம் ஆர் ராதா மிரட்டுறாரு, என்ன மேன் உன் கட்சி பிரச்சாரத்தை இங்க பரப்புறியா, உதயசூரியன் வரக்கூடாது அப்படின்னு எம் ஆர் ராதா மிரட்டுறாரு. இவர் தொழிலாளர்கள் உதயசூரியன் எம்ஜிஆர் டயலாக் வந்து அது சென்சார்ல கட் ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியும்? எம்ஜிஆர் பேசி இருக்கிறாங்க. ஆமா, எம் ஆர் ராதா வந்து காமராஜர் ஆளு. அந்த நேரத்துல திக காமராஜர் ஆதரவு. இவர் வந்து அண்ணாவுடைய ஆதரவா திமுக எம்எல்ஏ. அதனால தொழிலாளர்களின் உதயசூரியன் ஒரு டயலாக் வருது.
அப்ப எம்.ஆர். ராதா தடுக்கிறாரு. எம்.ஆர். ராதாவும் ஒரு ஆளுமையான ஆளுங்கனால, என்ன மேன் எம்.ஜி. ராமச்சந்திரன் உன் கட்சி சின்னத்தெல்லாம் இங்க சேர்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. நிறையலாம் சொல்லுவாங்க அதை பத்தி. நிறைய நீங்க கேட்டீங்கன்னா அதை இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டயலாக் இப்போ வாலி எழுதிடுவாராம் பாட்டு. ஐயோ அப்படி பேசாதீங்க, காங்கிரஸ்காரங்க வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் மாத்திருங்க, ஏற்கனவே திமுக காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அப்படிலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரிலாம் விஜய்க்கு ஏதாவது அரசியல் பிரச்சனை வந்திருக்கா? ஏன்னா அவர் ஜிஎஸ்டி பத்தி பேசி இருக்காரு, 2G பத்தி பேசி இருக்காரு, சினிமா வசனங்கள்ல இலவசங்கள் வேண்டாம் பேசி இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு என்ன? வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த மெர்சல் படத்துல வந்து அந்த ஜிஎஸ்டி பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் விஜயோட அப்பா எனக்கு பேட்டி கொடுத்தாரு. எஸ் ஏ சந்திரசேகர், நியூஸ் 18ல இருக்கு, வெல்லும் சொல்லுன்னு நிகழ்ச்சி 2000 அந்த மெர்சல் படம் வந்தப்ப. அப்ப எஸ் ஏ சந்திரசேகர் என்ன பேட்டி கொடுத்த பேட்டியில, மோடி மாதிரி சிறந்த பிரதமர் கிடையாது, நல்லா எழுதி வச்சுக்கோங்க, விஜயோட அப்பா. இப்ப மாதிரி விஜய் அப்பா 2 பேருக்கு லடாயெல்லாம் அப்ப இல்ல, நல்ல உறவுலதான் இருந்தாங்க. விஜய் கொடுத்தது இது 100 விழுக்காடு நானே சாட்சி. அந்த பேட்டி இன்னும் இருக்கு, நியூஸ் 18 யூடியூப்ல போய் பாருங்க. வெல்லும் சொல்ல எஸ்ஏசி சந்திரசேகர் பேட்டி. அதுல சீமானை பாராட்டி இருப்பாரு, சீமான் பச்சை தமிழன் இருப்பாரு, எடப்பாடி ஒரு எளிய தமிழன் இருப்பாரு, மோடி மாதிரி ஒரு அற்புதமான பிரதமர் இல்ல. சொன்னவர் விஜயின் அப்பா. எங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாப்போம். அப்ப இவங்க பிஜேபி, நான் கேட்டேன், நீங்க பிஜேபி எடுத்து வசனம் வச்சீங்களே, ஏன் இல்லையே, அது சும்மா படத்துக்காண்டி வச்சது சொல்றது எஸ்ஏசி. அந்த லிங்க் இன்னும் இருக்கு. என்னுடைய ஜீவாட்டுடைய சேனல் இல்ல, நான் நியூஸ் 18ல இருந்தப்ப எடுத்த பேட்டி, விஜயோட அப்பாவை எடுத்த பேட்டி. நான் மோடியை எதிர்க்கவில்லை, என் மகன் அரசியல் பேசவில்லை, அவர் சொன்னாரு. அப்ப தமிழ்நாட்டுல பிஜேபியை திட்டுனா ஒரு டயலாக் விசில் வரும், கைத்தட்டு வருங்கிறதுக்காக, மார்க்கெட்டுக்காக அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஜிஎஸ்டி திட்டுனா விசில் வரும். மற்றபடி அவருக்கு பிஜேபி எதிர்ப்பு உணர்வு எல்லாம் கிடையாது. ஸ்பெக்ட்ரம் பத்தி பேசுவாரு, அடுத்து சன் பிக்சர்ஸ் படத்திலே நடிப்பாரு. அவருக்கு ஸ்பெக்ட்ரம் எல்லாம் டயலாக் தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கபிலனா யாருக்கு இந்த வேட்டைக்காரன் படத்துல பாட்டு எழுதுனது? கபிலனா யுகபாரதியா. புலி உருமுதுன்னு ஒரு பாட்டு உண்டுல, அந்த பாட்டை வந்து அவர் வந்து சொல்றாராம். இந்த டயலாக் எனக்கு நெருங்கிய சினிமா வட்டாரத்தை சேர்ந்தவங்க சொன்னது. சார் இந்த புலி உருமுதுங்கிறப்ப அப்படி வன்னி காட்டுல புலிகள் போராடுறாங்களே, புலி உருமுது வேட்டைக்காரன் வர்றதை பாத்துங்கிறப்ப அந்த ரேஞ்சில வரிகளை எழுதியிருக்கேன் சார் நான். விஜய் வந்து ஓகே அப்புறம் அப்படின்னாரா? அவர் பார்த்தாரா நான் எவ்வளவு ஃபீலிங்கோட, அவர்கிட்ட போய் ஈழோ தமிழ்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப வில்லு படத்துல அவர் வரி கேட்பாரு, பக்கத்துல ஏதோ திருப்பூர் பக்கத்துல கருவேலங்காடுன்னு நினைச்சிருப்பாரு, கருவேலங்காடு நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லங்க, இப்ப நீங்க வில்லு படத்துல அவர் இது பேசுவார், பாட்டு வரும், நான் கணேசன் கடவுள் என் முன்னாடி வந்து நின்னா அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேங்குவார். இது 2009-10 வந்த படம், கரெக்டா ஈழப்போர் நடந்தப்போ வந்தது. சத்தியமா தமிழ் ஈழம் உங்களுக்கு ஆதரவா தனிநாடு கேட்டீங்களா நீங்க கேளுங்க, விஜய்க்கு சத்தியமா தெரியாது. நான் இப்ப கேட்டேங்க, அந்த பாட்டு பாண்டீங்கன்னா அவ்வளவுதான். இவங்கெல்லாம் நிறைய பேர், ஏன்னா இது ஒரு விவாதத்துல விஜயோட ஆதரவாளர் ஒருத்தர் பேசுறாரு, அவர் எவ்வளவு பாட்டு பாடி இருக்காரு, அந்த படத்துல எல்லாம் அவர் அரசியல் பேசியிருக்காருங்கிறாங்க. அந்த அரசியலுக்கு அவருக்கு தொடர்பே கிடையாது. போக்கிரி படத்துல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொளுத்துனா இவரோட தலித் போராளின்னு அர்த்தமா விஜய்? சும்மா அந்த வரிகளை இப்ப எம்ஜிஆர் பாடல் வரிகள் பாடனா அது கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கலைஞருடைய கள்ளக்குடி போராட்டம் இருக்குல்ல, ரயில்ல தண்டவாளம் வச்ச போராட்டத்தை வாலிட்ட சொல்லி, என் நண்பன் கருணாநிதியை பாராட்டி இதுல நீ வரிய வைக்கணும்னு வாலிட்ட சொல்லி வச்ச வரி அது. அதுல வரும், தமிழுக்காக தண்டவாளத்தில் தலை வைத்த கூட்டம் எங்க கூட்டம்னு கருணாநிதியை புகழ்ந்து எம்ஜிஆர் பாடிப்பாரு. இதெல்லாம் ஆதாரம், நான்லாம் சும்மா அள்ளி விடுற ஆள் கிடையாது, நம்மளாம் பேசினா எல்லாமே ஆதாரம் இருக்கு. அப்ப எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் இருந்தது. கலைஞர் முதலமைச்சர் பாடுறாரு, ஆமா 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு எம்ஜிஆர் பாடினாரு. அப்ப சோ கிண்டல் அடிச்சாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, 3 எழுத்துனா மூக்குல தானே மூச்சு இருக்கு அப்படின்னு சோ கிண்டல் அடிச்சாரு எம்ஜிஆர். ஏன்னா அவர் திமுகவை சொல்றாருனால சோக்கு வந்து கோபம், எம்ஜிஆர் கிண்டல் அடிச்சாரு. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குன்னு பாடினாரு. நிறைய உண்டு, இதை பத்தி பேசலாம், 1 மணி நேரத்துக்கு மேல பேசலாம். விஜய்க்கு இந்த மாதிரி என்ன ரிலே வருது? எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கு என்ன இது உண்டு? ஒவ்வொரு விஷயமே நிறைய உண்டு. புதியவான் இந்த இதுல காஷ்மீர்ல பாடுவாரு அன்பேவால, உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேங்குவாரு காஷ்மீர்ல நின்றுகிட்டு. காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப கட்டு பக்தவச்சலம் ஆட்சின்னு நினைக்கிறேன், கட்டு சென்சார்ல கட்டு வரியே வரல, சொல்லிட்டாங்க உதய சூரியனுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. உடனே எம்ஜிஆர் அப்ப என்ன பண்ணலாம்னா உதய சூரியனுங்கிறது புதிய சூரியன் மாத்திக்கோங்கன்ட்டு. ஆனா எம்ஜிஆர் போட்டுருக்க ட்ரெஸ் கருப்பு சோப்பு, அந்த ட்ரெஸ் பாருங்க, கருப்பு சோப்பு ட்ரெஸ் தான் போட்டு மாட்ட முடியல. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நான் என் வயசுக்கு, நான் சின்ன பையன், நான் கேள்வியே சொல்றேன், நீங்க பழைய ஆட்கள் கேட்டீங்கன்னா எவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க இந்த மாதிரிங்க. அதனால எம்ஜிஆர் நீங்க எப்படி விஜயோட ஒப்பிட முடியுங்கிறேன். என்னால இப்ப ஒரு 10 நிமிஷத்துல இவ்வளவு படங்கள் இவ்வளவு உதாரணங்கள் சொல்ல முடிஞ்சு. அதனால அது மட்டும் இல்ல, 62ல எம்எல்ஏ இதுல எஸ்எஸ்ஆர் நிக்கிறாரு, எம்ஜிஆர் நிக்க வேணான்ட்டாங்க. அவர் வேணான்ட்டாரு எம்ஜிஆர், நான் இது படத்துல கான்சன்ட்ரேட் பண்றேன்ட்டாரு.
இருந்தாலும் அண்ணா எம்எல்சி பதவி கொடுத்தாரு 62லயே. அவருக்கு வந்து அப்ப சட்டமேலவை இருந்துச்சு தமிழ்நாடு, சட்டமேலவை கொடுத்தாங்க. இந்தியாவிலே முதல் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்எஸ்ஆர் தான். எம்ஜிஆருக்கு இப்ப கொடுக்கல, அவர் சட்டமேலவை கொடுத்தாரு. சோ இப்படி இருக்கிற எம்ஜிஆரை வந்து நீங்க எப்படி திடீர்னு இதே வீணை ஷூட்டிங் முடிஞ்சு மஞ்சுளாவோட பாட்டு பாடி முடிச்சோன்னே இவர் ஆரம்பிச்சிட்டாருன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? விஜய்க்கெல்லாம் கேளுங்களேன். இப்ப நம்ம பேசின அந்த வரலாறுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா எம்ஜிஆரை பத்தி? நான் சொன்ன இதே வீணையை பத்தி அவரால் பேச முடியுமா? நான் எங்கள் தங்கம் பாட்டை பத்தி இப்ப நான் சொன்னேனே பேச முடியுமா? எம்ஜிஆர் சாமியார் வேஷம் போட்டு நாத்திக பாட்டு பாடியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? சாமியார் வேஷம் போட்டு பூஜை புனஸ்காரங்களை விமர்சனம் பண்ணி பெரியாரிஸ்ட் மாதிரி பாட்டு பாடியிருக்காரு. விஜய்க்கு தெரியுமா அது? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எம்ஜிஆரை பத்தி? நான் சொல்றது எல்லாமே ஆதாரத்தோட இருக்கு. இப்படியே கேட்டு நிலால ஆம்ஸ்டாங் இறங்கினதை பாராட்டி அங்க ஆம்ஸ்டாங் இறக்கிக்கிட்டு இருக்கிறான், நம்மால் உட்காந்து ஜோசியம் பார்த்துட்டு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன்னு எம்ஜிஆர் பாட்டு பாடியிருக்காரு. திமுக பிராண்ட் படம். இதெல்லாம் யாருக்கு தெரியும் உங்களுக்கு எம்ஜிஆர் பத்தி? சும்மா எதையாவது போட்டு இவங்களுக்கு தெரிஞ்சது எம்ஜிஆருங்கிறது மோகன்குமார் மங்கலம் 72க்கு அப்புறம் வந்து டெல்லியோட வேலை பார்த்து ஒட்டு காங்கிரஸ்ன்னு சொல்லி திமுக இருந்து பிரிக்கிறதுக்கு வருமான வரி, இதுல இருந்து தான் இவங்களுக்கு எம்ஜிஆருக்கான ஹிஸ்டரியை தொடங்குது. இவங்களுக்கு அந்த எம்ஜிஆர் தான் இவங்களுக்கு பிடிச்ச எம்ஜிஆர், தேசியத்தின் எம்ஜிஆர், டெல்லியின் எம்ஜிஆர். இப்ப சொல்ல போனா இல்ல, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சொல்றேன், அமலாக்கத்துறை எம்ஜிஆர். புரியுதுங்களா? இந்த மாதிரி இடி ஐடி ரேட் எல்லாம் அந்த காலத்துல நிறைய வேலைகள்லாம் நடந்தது. அதனால எம்ஜிஆரை பற்றி விஜய்க்கு எதுவுமே தெரியாதுங்க. நீங்க பெரியாரை பற்றி ஒரு ஆள் இவ்வளவு மோசமா ஒரு நபர் பேசுறாரு, அவரை பற்றி இத்தனைக்கும் நீங்க அவரோட சந்திச்சுலாம் பேசியிருக்கீங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் கூப்பிட்டு வாடா தம்பின்னு அவர் உட்காந்து பேசியிருக்கிறாரு. அந்த தகவல் எல்லாம் நமக்கு வந்திருக்கு. நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்க அப்படின்னு. ஆனா அப்பயும் அவர் மட்டும் தான் பேசிட்டு இருந்திருக்காரு, இவர் அமைதியா தான் இருந்திருக்காரு. அதனால இவங்களெல்லாம் நீங்க கேக்குறீங்க இவர் பெரியாரை பத்தி ஏன் பேசுறீங்க? பெரியாரை பத்தி தெரிஞ்சாதானே பேசுவாரு. எல்லாமே அசைன்மெண்ட்டுங்க. ஒரு இடத்துல இருந்து 3 பேருக்கு அசைன்மெண்ட் வருதுங்க. பெரியாரை திட்டு, பெரியார கண்டுக்காத, அவரை பெரியாரை பத்தியும் ஏதாவது பேசு, இப்படிதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இந்த 3 பேருக்குமே பெரியாரை பத்தி தெரியாது. இல்ல, சீமானுக்கு பெரியாரை பத்தி தெரியும். பெரியார் இயக்க மேடையில இருந்தவர் தான் திட்டமிட்டு பொய் சொல்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் அவர் பேசுறது அனைத்தும் பொய்ன்னு தெரிஞ்சே பேசுறாரு. விஜய் இன்னசென்ட்னா என்ன? ஒண்ணும் தெரியாது அவருக்கு. அரசியல் பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுக்கல அவரு. அவருக்கு சொல்றாங்க பெரியார்னா பெரியாருங்குவாரு, அம்பேத்கர்னா அம்பேத்கருங்குவாரு. அதனால இன்னைக்கு அவர் எம்ஜிஆர் குறித்து பண்றதுலாம் ஒரு ஸ்கிரிப்ட் தான். விஷால் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாருன்னா அவருக்கு அவங்களுக்கு அப்ப அவர் எம்ஜிஆர் சிலைக்கு தான் மாலை போட்டாரு. எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டாரு. ரஜினிகாந்த் கட்சி அமைக்க போறேன்னு சொன்னப்ப எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு தான் சொன்னாரு. இவங்க எல்லாம் ஏன் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்றாங்க? இவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி, இவங்களெல்லாம் நான் நேரடியா ஜீவா டுடேல பேட்டிக்கு எடுக்க நான் ஆசைப்படுறேன். எம்ஜிஆர் ஆட்சி 77 to 87 என்ன நடந்துச்சு? ஏன்னா இவ்வளவு ஆசைப்படுறாங்களா? அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சி தெரிஞ்சிருக்கணும்ல. எம்ஜிஆர் ஆட்சி என்ன நடந்துச்சு? சரண் சிங் என்ன பண்ணாரு? மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணாரு? ராஜீவ்காந்தி எல்டிடி இஷ்யூ என்ன? இந்திரா காந்தி தமிழ் ஈழம் கொடி நிகழ்த்துறப்ப எம்ஜிஆருடைய ரோல் என்ன? புலமைப்பித்தனுடைய ரோல் என்ன? காளிமுத்து என்ன சொன்னாரு? பன்ருட்டி என்ன பண்ணாரு? ஏன் கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில இருந்த அதிகாரிகளை பயன்படுத்தி ரெய்டு போனப்ப இவர் வெளியிட வேண்டிய அறிக்கையை அவர் வெளியிட்டாரு. பால் கமிஷன் அறிக்கையை எப்படி இவங்க வெளியிட்டாங்க? எதுக்கு முரசொலி செல்வம் கூண்டில் ஏறி நின்னாரு? இது எல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்தது. ஆனந்த விகடன் கைது நடந்தது. என்ன ரீசன்? எதுக்காக? என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? அது அரெஸ்ட் பண்ணதா அவங்க சொன்ன காரணம் என்னது? ஆபாசமா எழுதிட்டாங்கன்னாங்க. கேட்டா அவங்க எம்எல்ஏ எம்பியை பத்தி கேவலமா ஒரு வார்த்தை போட்டாங்க அப்படின்னாங்க. இதை பத்தி எல்லாம் விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? சரி, ஏன் உள்ளாட்சி தேர்தலை வந்து எம்ஜிஆர் வந்து தோத்து போனாரு? என்ன ரீசன்? அப்ப திருநாவுக்கரசு என்ன பதில் சொன்னாருன்னு தெரியுமா? ஒரு 10 எம்எல்ஏ திமுக எம்எல்ஏவை நீக்கினாங்கல்ல, அது என்ன ரீசனுக்காக 84ல நீக்கினாங்க? எம்எல்ஏங்கிற பதவியில இருந்து நீக்கினாங்க. அது நீக்க சொன்னது யாரு? நாவலரோட ரோல் என்ன? பிஹெச் பாண்டியன் அப்ப என்ன ரோல் பண்ணாரு? ஏதாவது தெரியுமா? நான் ஏன் விஜய் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ மீடியாக்காரன், உனக்கு இந்த அரசியலாம் தெரியும், அவர் பாவம் ஏன் தெரியலன்னா அவர் சினிமா நடிகரா இருந்தா நான் அவரை பார்த்து இப்படி கேட்க மாட்டேன். சினிமா நடிகர் பாவம் கிருத்தி ஸ்ரீஸ்வரர் டூயட் பாடிட்டு திருஷாவோட இருக்கிற போயிட்டு இவ்வளவு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? அண்ணா ஏன் டியூட்டி அது இல்லைங்கண்ணா, என்னை மாதிரி உங்களால டான்ஸ் ஆட முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்றது? அண்ணா சத்தியமா முடியாதுங்கண்ணா, நான் திரும்பி வந்திருக்கேன். இப்ப அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அது எம்ஜிஆர் தான் வேணுங்கிறாரு. அது 77 to 87 அப்படி என்னதான் நீங்க தெரிஞ்சுக்கோங்கிறேன். நான் ஒரு சாதாரண சின்ன பையன், என்ன விஜயை விட 10-13 வயசு சின்ன பையன். நான் இவ்வளவு பேசுறேன்ல, நான் முதலமைச்சர் கனவு கிடையாது, அரசியலுக்கு வரப்போறது கிடையாது, அரசியலுக்கு வருவேன்னு சொன்னதும் கிடையாது. ஆனா விஜய் வர்றேங்கிறாரு. என்னோட வயசுல மூத்தவர். என்ன சொல்ல போனா அவங்க அப்பா வந்து உரிமை குரல்லையோ ஏதோ ஒரு படத்துல எம்ஜிஆருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். எம்ஜிஆர் படத்துல எஸ் ஏ சந்திரசேகர் வந்து உரிமை குரல் நினைக்கிறேன் 75 நீதி தலைவனங்கள, அதுல ஆக்சுவலி எம்ஜிஆர் திட்டி விட்டாரு எஸ்ஏசிய. இவங்க அப்பா என்ன ஏதோ கருத்து சொல்லிட்டாருன்னு எம்ஜிஆர் கோவப்பட்டு
இவரை விரட்டி விட்டாரு. இது எஸ்ஏசியே பதிவு பண்ணியிருக்கிறாரு. எஸ்ஏசி ஓ அடிப்படையில திமுக காரர் உங்களுக்கு. விஜய் அப்பா அடிப்படையில திமுக ஆதரவாளர். அவருடைய படங்கள் எல்லாமே எம்ஜிஆர் ஆட்சியில போலீஸ் ஸ்டேஷன்ல ரேப் பண்ணிடுவாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில ஓ போலீஸ் மோசமா இருக்கும், வக்கீல் மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் படம் எடுத்தாரு. சட்டம் ஒரு இருட்டறை, விஜயகாந்த் வச்சு எடுத்த படம், ரஜினிகாந்த் வச்சு எடுத்த நான் இது எல்லாமே எடுத்தது எம்ஜிஆர் ஆட்சியில ஃபுல்லா கவர்மெண்ட் மோசமா இருக்குன்னு தான் எடுப்பாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கலைஞர் ஆள் மாதிரி தான். எம்ஜிஆர் ஆட்சியில கொஞ்சம் கலைஞருக்கு ஆதரவா இருந்த நடிகர்கள் 2 பேரு. ஒண்ணு வந்து டி ராஜேந்தர், இன்னொருத்தர் எஸ்ஏசி. இதை யாரையாவது மறுப்பு சொல்லுங்க பாப்போம். விஜயகாந்தும் கூட ஆதரவா இருந்தார் இல்லையானே? விஜயகாந்த் எல்லாம் எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் தான். ஓகே. அந்த பீரியட் எல்லாம் வைதேகி காத்திருந்தாலே, அம்மன் கோயில் கிழக்காரெல்லாம் விஜயகாந்த் வந்து ஒரு இதா வரல. அவர் வந்து டெவலப் ஆனது ஓகே. வந்து 84க்கு அப்புறம் தான். வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் ஓகே. கிழக்காலேன்னு வரிசையா சூப்பர் ஹிட். ஒரு மாதிரி விஜயகாந்துக்கு வந்து ஒரு பெரிய இந்த கிராமத்து மாஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ம். எஸ்பிசி வந்து நடிச்ச படங்கள் சிவப்பு மல்லி, அலைவோசை இந்த மாதிரி கொஞ்சம் படம், தண்டனை அதெல்லாம் பிஎன்சி சென்டர் வந்து ம். ரீச் ஆச்சு. வைதேகி காத்திருந்தால்தான் தான் ம். விஜயகாந்த் தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆச்சு. வேற லெவல் ஓகே. ஆயிடுச்சு விஜயகாந்துக்கு. அதுக்கப்புறம் அம்மன் கோயில் கிழக்காலே சுந்தரராஜன் படம் 2 படமுமே பயங்கர ஹிட். அதுக்கப்புறம் ஓகே. ஊமை விழிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஜயகாந்த் வந்து இந்த போலீஸ் கட்டப் பயங்கர ஹிட் ஆகி புலன் விசாரணை, மாநகர காவல், அந்த ஆர்கே செல்வமணி, அந்த டிஎஃப்டி சினிமா மாணவர் டீம் எல்லாம் சேர்ந்து இதானது. அதுக்கப்புறம் கரெக்டா ஜானி ஜேனி எல்லாம் வரும்போதெல்லாம் 89 எலெக்ஷன்லயே கொஞ்சம் திமுகவுக்கு ஆதரவா தான் விஜயகாந்த் எல்லாம் இருந்தார். பாட்டுக்கு ஒரு தலைவன் ஓகே. படத்துல ஒரு பாட்டுக்கு பின்னாடியே டிஎம்கே கொடி பறக்கும். விஜயகாந்த் பாடுவார். நாமல் எல்லாரும் ராஜானா மந்திரிங்க யாரு யாருன்னு ஒரு ஓப்பனிங் சாங் உண்டு. அந்த பாட்டெல்லாம் நுண்ணிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால அது நீங்க சொல்ற காலகட்டத்தோட 89க்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திமுகவை கொஞ்சம் தீவிரமாவே விஜயகாந்த் ஆதரிச்சாரு. இருந்தாலும் ஜானகி ஓகே. அம்மா மேல கொஞ்சம் பாசம் உண்டு விஜயகாந்துக்கு. ஏழை ஜாதி படத்துல ஜானகி அம்மா பேரெல்லாம் சொல்லுவாரு. ஜானகி அம்மாவை தோக்கடிச்சிட்டீங்களடா அப்படின்னு விஜயகாந்த் டயலாக், விஜயகுமார் டயலாக் பேசுவார் விஜயகாந்த் அப்பா. ஓகே. அப்பனா என்ன அர்த்தம்? ஓகே. ஜெயலலிதா ஏன்டா ஜெயிக்க வச்சீங்கன்னு அர்த்தம். அப்படியே டயலாக் வச்சிருப்பாரு ஏழை ஜாதியில. இதெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. நான் விஜய்கிட்ட ஓகே. கேக்குற ஒரே கேள்வி, பெரியார் உங்க தலைவர், அவரை பத்தி பேசல. எம்ஜிஆர் ஆட்சியை அமைக்கணும், எம்ஜிஆருக்கு இவ்வளவு புகழாரம் போடுறீங்களே, எம்ஜிஆர் ஆட்சி என்ன நடந்தது பேசுங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், பெரியார் நூற்றாண்டு, மண்டைக்காடு கலவரம், எல்லாத்த பத்தியும் பேசுவோம் வாங்க. நல்லது கெட்டது, தேர்தல் அவர் தொடர்ந்து ஜெயிச்சது, படுத்துக்கிட்டே ஜெயிச்சது, அப்ப கலைஞர் சொன்னது, காங்கிரஸோட அலைன்ஸ், இந்திரா காந்தியோட அலைன்ஸ், மொரார்ஜி தேசாய், சரண் சிங் காபந்து கவர்மெண்ட்ல சத்யவாணி முத்துக்கும் பலாவூர் பலனுக்கும் மினிஸ்டர் பதவி வாங்கி தந்தது. இந்த மாதிரி அவர் இதுல நிறைய விசித்திரங்கள் இருக்கும். எமர்ஜென்சியை ஏன் ஆதரிச்சாருன்னு பேசுவோம். எமர்ஜென்சி அவர் ஆதரிச்சாரா இல்லையான்னு கேட்டு பேசுவோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. பாவம் விஜய் வந்து இதை பார்த்து இது எல்லாத்துக்கும் பதில் சொன்னார்னா நான் மகிழ்ச்சி அடைவேன். கண்டிப்பா அவர் ஏன் எம்ஜிஆர் ஆதரித்தேன்னா, இல்ல தம்பி ஜீவா எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும். சரண் சிங் பீரியட்ல அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியும். குண்டு ராவ்ட்ட போய் எப்படி பேசி காவிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாரு எனக்கு தெரியும் அப்படின்னு அவரு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய நம்ம தெரியாதுல, என்னோட அண்ணன் இல்ல, நம்ம எல்லாரோடய மூத்தவர்ல. விஜய்க்கு 53 52 வயசு இருக்கும். அப்ப நம்மளோட மூத்த எம்ஜிஆர் ஆட்சியில ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்ப எம்ஜிஆர் ஆட்சி நேரடியா பார்த்திருப்பாரு. அதனால அவருக்கு தெரியுமா இருக்கும். ஆனா அதெல்லாம் அவர் எப்படி வெளிப்படுத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இருக்கிறாரா என்னன்னு தெரியல. பார்ப்போம். இதெல்லாம் தெரிந்து அவர் சொல்கிறாரா இல்ல சும்மா காட்சிக்கு சொல்றாங்களா? எதுவுமே நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும். நூற்றுக்கணக்கான கேள்விகள், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கீங்க. விஜய் தரப்பிலிருந்து என்ன பதில் வருகிறதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.